2026 ஆண்டிற்கான குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்விற்கு படிக்கும் மாணவர்களா நீங்கள் உங்களுக்காக ஒரு பிரம்மாண்ட பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. வகுப்புகள், டெஸ்ட், PDF ஆகிய அனைத்தும் அடங்கிய அரசன் பேட்ச் இதோ உங்களுக்காக லான்ச் ஆகிறது. வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். 40,000 கேள்விகள், 1800 வீடியோக்கள், பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். TNPSC அப்டேட்டட் கேள்விகளை எதிர்கொள்வதற்கு சூப்பர் பிரெயின் மெத்தட் வீடியோக்கள் வழங்கப்படும். இவை அனைத்தும் அடங்கிய ஆஃபர் தொகை ரூபாய் 2200 மட்டுமே. அரசன் பேட்ச் ஆஃபருக்கான கடைசி தேதி நவம்பர் 20ஆம் தேதி வரை மட்டுமே. அரசன் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் அரசன் பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 16ஆம் தேதி நடந்த TNPSC எக்ஸாம், அதாவது ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் சொல்லிட்டு நவம்பர் 16ஆம் தேதி TNPSC நடத்துறாங்க. அந்த எக்ஸாம்ல ஒரு தரமான கேள்விகள், அதாவது GS இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், எல்லாம் ஒரு தரமான கேள்விகளா வந்து கேட்டிருந்தாங்க. எப்பவுமே நம்ம ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லா பார்த்து தரவானோம். குறிப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின்னா 2015, 16 அதெல்லாம் தாண்டி இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல, அதாவது கடைசியா அந்த எக்ஸாம் வரைக்கும் அப்டேட்டடா நம்ம இருக்கணும். எப்படி TNPSC கேள்வி கேட்கறாங்க, ஒவ்வொரு மாசம் என்னென்ன எக்ஸாம் நடக்குது, என்னென்ன கேள்விகள் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட்டடா இருக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்து நம்ம மைண்ட் செட் ஆகணும். ரைட்டா? எப்படி ட்ரெண்ட் மாத்திட்டே இருக்காங்க, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். அப்பதான் 2026 குரூப் 4 எக்ஸாம் டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி டக்குன்னு அடிக்க முடியும். ரைட்டா? சோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நவம்பர் 16ஆம் தேதி அந்த கேள்விகளை பார்க்க போறோம். அந்த கேள்விகளை எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன்ல தூக்குறது, ஆப்ஷன் தூக்கி எப்படி ஆன்சர் அடிக்கிறது, ஃபாஸ்டா படிச்சு எப்படி ஆன்சரை போடுறது, பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோல நான் முடிக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரைட்டா? தமிழ் கேள்விகள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் தமிழ் கேள்விகளை ஆன்சர் கீஸோடையே, அதாவது கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோடையே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டிடுறேன். ரைட்டா? இந்த GS கேள்விகள் இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல பார்ப்போம். ரிவர்ஸ்ல 175, 171 சொல்லிட்டு ரிவர்ஸ்ல பார்ப்போம். மேத்ஸ் கேள்விகளுக்கு நான் தனியாவே வீடியோ போடுறேன். ரைட்டா? சோ தரமான மைண்ட் செட், பக்கா கேள்விகள். ரைட்டா? பக்கா கேள்விகள் அப்படியே பார்க்க உங்களுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்ற ரோலர் கோஸ்டர் மாதிரி நான் கொண்டு போறேன். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து மங்களகரமா ஒரு பாலிட்டி கொஸ்டின். ரைட்டா? 175 அப்படியே ரிவர்ஸ்ல போவோம். ஏன்னா ரிவர்ஸ்ல போவதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 175th கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. கரெக்ட்டா? இந்தியால கான்ஸ்டிடியூஷன் அமைக்கிறதுக்கு அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று அமைச்சாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணுச்சுன்னா, நிறைய குழுக்களை உருவாக்குச்சு. மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி சொல்லிட்டு ஏகப்பட்ட கமிட்டிஸ் உருவாக்குச்சுன்னு வைங்களேன். டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு உட்பட ஏகப்பட்ட கமிட்டிஸ் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்குச்சு. அதுதான் சொல்றாங்க கூற்றுல. இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் அமைப்பதற்கு அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களை அமைத்துள்ளதுன்னு சொல்லிட்டு கூற்றுல சொல்றாங்க. கரெக்ட். ரைட்டா? காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. தப்பு. வரைவு குழுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஏகப்பட்ட குழுக்கள்ல ஒரு குழு வரைவு குழு, அதான் மெயினான கமிட்டி. கான்ஸ்டிடியூஷன் எழுதக்கூடிய அந்த கமிட்டியே வரைவு குழு தான். ஆனா அதுக்கான தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள், ராஜேந்திர பிரசாத் இல்ல, அம்பேத்கர் அவர்கள். அப்ப கூற்று சரி, காரணம் தப்பு. அதாவது A ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் C, A இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ் சொல்லிட்டு அர்த்தம். ரைட்டா? அதான் ஆன்சர். சோ நல்ல தரமான கேள்வி தான். அடுத்த கேள்வி பார்ப்போம். 42ஆம் சட்டத்திருத்தம் பற்றியதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 42ஆம் சட்டத்திருத்தம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதை வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிறிய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுவாங்க. இந்த 42ஆம் சட்டத்திருத்தம் 1976ல இந்திரா காந்தி அவர்களால் இயற்றப்படக்கூடிய ஒரு சட்டத்திருத்தம். ரைட்டா? மினி கான்ஸ்டிடியூஷன். எமர்ஜென்சி டைம்ல இதை போட்டிருப்பாங்க. ஒரு சர்ச்சைக்குரிய சட்டத்திருத்தம் கூட வச்சுக்கலாம். அந்த சட்டத்திருத்தத்தில் என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுக்குறாங்க. சமதர்மம், மதசார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன. கரெக்ட். பிரியாம்பிள் இருக்கிற முகவரையில ஒரு 3 வார்த்தையை இந்திரா காந்தி சேர்ப்பாங்க இந்த சட்டத்திருத்தத்தில். அதாவது ஒருமைப்பாடு, மதசார்பின்மை மற்றும் சமதர்மம், சோஷலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையை சேர்ப்பாங்க பிரியாம்பிள்ல. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் புக்ல எல்லாம் இருக்காது. இந்திரா காந்தி தான் சேர்ப்பாங்க 42ஆம் சட்டத்திருத்தத்தில். அடுத்து அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன. அதுவும் கரெக்ட். அம்பேத்கர் எழுதிய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் புக்ல அடிப்படை கடமைகள் ஒரு சாப்டர் இருக்காது. பின்னாடி 42ஆம் சட்டத்திருத்தத்தில் இந்திரா காந்தி தான் சேர்ப்பாங்க அடிப்படை கடமைகள். ஆர்டிகல் 51A சொல்லிட்டு அது கீழே ஒரு 10 கடமைகள் இந்திரா காந்தி எழுதுவாங்க. பின்னால் வந்து வாஜ்பாய் அவர்கள் 86ஆம் சட்டத்திருத்தம் 2002ல 11ஆவது கடமையா ஒன்று சேர்ப்பாங்க. அதாவது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு. மொத்தம் இன்னைக்கு டேட்ல 11 அடிப்படை கடமைகள் இந்தியாவில் இருக்கு. 51A பகுதி 4A. ரைட்டா? இந்த அடிப்படை கடமைகளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்த கமிட்டி பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி.
ஸ்வரன் சிங் கமிட்டி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பாருங்க, 3 அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் சேர்க்கப்பட்டன. 3 நியூ டிபிஎஸ்பி ஸ்டேட் பாலிசி வந்து சேர்க்கப்பட்டன. இதுவும் கரெக்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏ, அதாவது ஏழைகளுக்கு இலவச நிதி, அதாவது நீதி உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு இலவச நீதி உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க இந்திரா காந்தி 39 கேபிட்டல் ஏல. அதுமாதிரி 43 கேபிட்டல் ஏ, அதாவது 43 கேபிட்டல் ஏல வந்து தொழிலாளர்களின் பங்கேற்பு இருக்க வேண்டும், தொழிற்சாலைகளின் மேலாண்மையில் தொழிலாளர்களின் பங்கேற்பு இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்திரா காந்தி சேர்ப்பாங்க டிபிஎஸ்பில 43 கேபிட்டல் ஏ. அப்புறம் 48 கேபிட்டல் ஏ, காடுகள் வளங்கள் மற்றும் இயற்கை சூழலை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ப்பாங்க. சோ அப்ப இது எல்லாமே கரெக்ட் தான். ரைட்டா? சோ அப்ப 3 நியூ டிபிஎஸ்பி வந்து சேர்க்கப்பட்டது. 42 சட்ட திருத்தம் அதுவும் கரெக்ட் தான். 9வது அட்டவணையில் சில தேசிய சட்டங்கள் சேர்க்கப்பட்டது. தப்பு தப்பு. 9வது அட்டவணையை பொறுத்த வரைக்கும் நில சீரமைப்பு சட்டங்கள் தான் சேர்க்கப்பட்டிருக்கும் 9th ஷெட்யூல்ல. ரைட்டா? தேசிய சட்டங்கள்லாம் சேர்க்கல. அதனால வந்து 1 2 3 கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். 1 2 3 கரெக்ட். இந்த क्वेश्चन ஒரு ஈஸியான क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन பாப்போம். 86வது சட்ட திருத்தம். இப்பதான் சொன்னேன், 86வது சட்ட திருத்தம்ங்கிறது வாஜ்பாய் ஆட்சியில 2002ல போடப்பட்ட ஒரு சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்துல வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் வாஜ்பாய். கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய விதிகளை வந்து இந்த சட்ட திருத்தத்துல எழுதியிருப்பார். இப்ப கல்வினால உங்களுக்கு என்ன வந்துருது அப்படின்னா கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன். அப்ப 1 வந்து 4ன்னு வந்துருது. ஸோ 1 4ன்னு வந்துச்சுன்னா ஆப்ஷன்ல 1க்கு 4 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் சி. டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரைட்டா? ரெண்டாவது என்ன இருக்கு? 42வது சட்ட திருத்தமா? 42வது சட்ட திருத்தங்கிறது அடிப்படை கடமைகளை சேர்த்துச்சு. அப்ப 2 வந்து 3 அப்படிதானே? சோ 1 வந்து 4, 2 வந்து 3. இந்த ரெண்டு மட்டும் போதும். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ரைட்டா? சோ அப்படியே அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 48வது சட்ட திருத்தம் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் நெருக்கடி நிலை நீட்டிக்கப்பட்டது. இது கொஞ்சம் ஃபேமஸே இல்லாத சட்ட திருத்தம் தான், என்னால கேட்டிருக்காங்க. 46வது சட்ட திருத்தம் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனை வரிங்கிறது 46வது சட்ட திருத்தம். சோ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பினை பற்றி சிறப்பு கூறுகளை கூறும் உண்மையான கூற்றுகளானது எதுன்னு கேக்குறாங்க. சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எதுலாம் கேக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நீளமாக எழுதப்பட்ட அரசமைப்பு, அதாவது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஆமா, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பெருசு தானே, லென்த்தா இருக்கே, எல்லாத்தையும் கான்ஸ்டிடியூஷன் புக்ல எழுதியிருக்காரு அம்பேத்கர், அப்படிதானே? அதனால 1 கரெக்ட். ஒற்றை குடியுரிமை. ஆமா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், டபுள்லாம் இல்லையே, சிங்கிள் தான். இந்திய குடிமகன் தான் சொல்லுவோம். தமிழன் குடிமகன், கேரளா குடிமகன்லாம் இல்ல, இந்திய குடிமகன். அப்பதான் அது கரெக்ட் தான். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பண்பு தான் அது. சோ 1 2 கரெக்ட். டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ஆமா, நெருக்கடி நிலை பிரகடனம் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். ரைட்டா? இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா மத்திய அரசு ஃபுல் கண்ட்ரோலையும் இந்தியாவோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் கையில் எடுத்துக்கலாம். அதானே எமர்ஜென்சி. ஆர்டிகல் 352ங்கிறது தேசிய அவசர நிலை. ஆர்டிகல் 356ங்கிறது மாநில அவசர நிலை, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஆர்டிகல் 360ங்கிறது நிதி அவசர நிலை, அதாவது ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. தெரியும் நினைக்கிறேன். ரைட்டா? அதனால 3மே கரெக்ட் தான். சோ 1 2 3 இஸ் தி ஆன்சர். 1 2 3னா ஆப்ஷன் டி. 1 2 3னா இங்க இருக்கு, ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ரைட்டா? சோ அடுத்த क्वेश्चन பாப்போம். ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை பற்றியான ஒரு கேள்வி. இந்த கேள்வி நல்லா கவனிங்க. குடியுரிமை பற்றி அம்பேத்கர் எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் எழுதியிருக்காருன்னா ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் அம்பேத்கர் குடியுரிமை பற்றி எழுதியிருக்கார். ரைட்டா? அதுல பாருங்க, இது பார்த்தாலே ஈஸியா அடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 5 இங்க இருக்கா, சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் தொடக்க காலத்தில் குடியுரிமை பத்தி தொடங்கக்கூடிய ஆர்டிகல் 5 தான். அதனால வந்து பிங்கிறது 1 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, பி 1ன்னு வச்சிட்டீங்கன்னா ஆப்ஷனை பார்ப்போம். பி 1 இருக்கான்னு சொல்லி பி 1ல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். முடிஞ்சா? இருந்தாலும் பார்ப்போம். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 5. ரைட்டா? அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பை லா, நாடாளுமன்றம் சட்டத்தால் குடியுரிமை ஒழுங்குபடுத்துதல், அதாவது சிட்டிசன்ஷிப் சம்பந்தப்பட்ட சட்டங்கள்லாம் இயற்றக்கூடியது பார்லிமெண்ட் கையில இருக்கு. அது வந்து கடைசி எழுதியிருப்பார் அம்பேத்கர், அதாவது ஆர்டிகல் 11 எழுதியிருப்பார். ஆர்டிகல் 5ங்கிறது சிட்டிசன்ஷிப்னு ஒன்று இருக்கணும்பா இந்தியாவுக்கு. ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 11 என்னன்னா சிட்டிசன்ஷிப்ல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா நாடாளுமன்றம் கையில தான் இருக்கு, அது ஆர்டிகல் 11. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா டிங்கிறது 2. சோ அப்ப D2ங்கிறது இந்த ஆப்ஷன் தான். அதனால ஆப்ஷன் ஏ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆப்ஷன் ஏ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சரா வந்துடும். அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. கரெக்டுதா? சொத்துரிமை இருக்குல்ல, அது ஆர்டிகல் 31ல அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. ஆனா அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க. ஏன்னா சொத்துரிமை அடிப்படை உரிமையா இருந்துச்சு அப்படின்னா பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வந்து குமிஞ்சுது. ஏன் அப்படின்னா இப்ப கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில நபர்களோட சொத்துக்கள் இப்ப ஹைவேஸ் கட்டுறாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் இடிச்சுட்டு அதை செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு அந்த சொத்தை அதாவது சொத்து வாங்கிடுவாங்க.
வாங்கி அந்த நிலத்தை வாங்கி தான் ஹைவேஸே கட்ட முடியும். அப்ப ஏன் என் சொத்தை வந்து நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஏகப்பட்ட கேஸ் வந்துச்சு. ரைட்டா? ஏன் அப்படின்னா சொத்துரிமைங்கிறது அடிப்படை உரிமையா இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் வந்து சொத்தை தொடக்கூடாது, லேண்டை தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. 44ஆவது சட்டத்தை தான் 1978 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சொத்துரிமையை அடிப்படை உரிமையில இருந்து எடுத்துட்டு 300 சொல்லிட்டு ஒரு தனி ஆர்டிகளை உருவாக்கி அத இந்த சொத்துரிமையை ஒரு சட்ட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேர்த்துட்டாரு. ரைட்டா? 300 ஒரு ஆர்டிகல் உருவாக்கி சொத்துரிமைங்கிறது ஒரு சட்ட உரிமைன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாரு மொரார்ஜி தேசாய் 44ஆவது சட்ட திருத்தத்துல. அப்படி பாத்தீங்க அப்படின்னா சொத்துரிமை அடிப்படை உரிமை நீக்கப்பட்டதுங்கிறது கரெக்ட் தான். சட்டப்பிரிவு 300A படி சொத்துரிமை என்பது ஒரு சட்ட உரிமை அல்ல, தப்பு. இப்பதான் சொன்னேன், ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் a லீகல் ரைட். இங்க நாட்டுங்கிறாங்க, லீகல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 300A. லீகல் ரைட் தான் சொல்லி மொரார்ஜி தேசாய் சேர்த்தாரு, இங்க நாட்டுங்கிறாங்க, ரெண்டாவது தப்பு. தற்போது 6 அடிப்படை உரிமை மட்டும் உள்ளது. ஆமா, கரெக்ட். சமத்துவ உரிமை ஆரம்பிச்சு சுதந்திர உரிமை தொட்டு 6 அடிப்படை உரிமை இன்னைக்கு டேட்ல இருக்கு. ஆரம்பத்துல 7 இருந்துச்சு, இந்த சொத்துரிமையை சேர்த்து தூக்கிட்டனால 6 தான் இன்னைக்கு. ரைட்டா? அதனால வந்து 1 and 3 ஆர் கரெக்ட். அப்படி பாத்தீங்க அப்படின்னா 1 and 3 கரெக்ட்னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கரெக்டாங்க? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்த क्वेश्चन. குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது அந்த பதவியை யார் வகிக்க இயலாதுன்னு கேட்கிறாங்க. குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியா இருக்கு அப்படின்னா யார் குடியரசுத் தலைவர் ஆவார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆவாருங்க. ரைட்டா? சப்போஸ் துணை குடியரசுத் தலைவர், அதாவது வைஸ் பிரசிடென்ட் பதவியும் இல்ல, அவரும் ஆள் இல்லைன்னு வைங்க, அப்ப யார் குடியரசுத் தலைவர் சேர்ல வந்து உட்காருவார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவர் ஆயிடுவாரு. சப்போஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இல்ல, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்ல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு சீனியர் ஜட்ஜ் வந்து பிரசிடென்ட் சேர்ல வந்து உட்காருவார். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் சாய்ஸ் இருக்கு, ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்தவங்க வந்து உட்காரலாம், இன்னொருத்தவங்க வந்து உட்காரலாம்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க 3 பேத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது அந்த பதவியை யார் வகிக்க முடியாது, இயலாதுங்கிறாங்க, யாரால் உட்கார முடியாதுங்கிறாங்க. 4 பேர்ல நல்லா பாருங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. மீதியை பாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் எல்லாம் உட்காரலாம். பிரைம் மினிஸ்டர் இவரால் தான் உட்கார முடியாது. அப்ப 3 ஒன்லினா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆனா இந்த क्वेश्चनக்கு அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இதே क्वेश्चन இங்கிலீஷ்ல படிங்க. இந்த ஆபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபால்ஸ் வேக்கன்ட், ஹூ குட் ஆக்ட் ஆஸ் த பிரசிடென்ட், யார் பிரசிடென்ட்டா இருக்க முடியும் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கேக்குறாங்க. ஆனா தமிழ்ல யார் இருக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. ரைட்டா? சோ தமிழ் படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல தெளிவா இருக்கு, பிரைம் மினிஸ்டர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அதனால இந்த क्वेश्चन கிரேஸ் மார்க் கேட்கலாம் நம்ம. அடுத்த क्वेश्चन பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதனூல் அடங்கியது? டிபிஎஸ்பி வந்து எந்த பகுதியில் அம்பேத்கர் எழுதியிருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. பகுதி 4 பார்ட் 4 ஆன்சர். சோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चन. பி, அரேஞ்ச் தி ஃபாலோவிங் ஈவென்ட்ஸ் இன் chronological ஆர்டர், அதாவது ஒவ்வொரு தீர்ப்பாயத்தை வரிசையா கொடுத்துட்டு இத ஏறு வரிசையில வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த தீர்ப்பாயம்ங்கிறது இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு ஒரு சாப்டர் இருக்கு பாலிட்டில, அதை பத்தி படிக்கிறப்ப இந்த தீர்ப்பாயம் வரும்னு வச்சுங்களே. ரைட்டா? 12th புக்ல கூட இருக்கு. சோ அதை வந்து என்னென்ன வருஷத்துல என்னென்ன தீர்ப்பாயம் உருவாக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. காவேரியை பொறுத்த வரைக்கும் 1990ங்க. காவேரியை பொறுத்த வரைக்கும் 1990 அந்த டைம்ல உருவாக்கி இருப்பாங்க. ராவி அண்ட் பியாஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி 1984 நினைக்கிறேன், இந்த டைம் அந்த ரேஞ்சில் உருவாக்கி இருப்பாங்க. கிருஷ்ணா வாட்டர், வன்சாதரா, இந்த கிருஷ்ணா வாட்டரை பொறுத்த வரைக்கும் 2004 உருவாக்கி இருப்பாங்க. வன்சாதரா 2010 ஒடிசால இருக்கு வன்சாதரா. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 3124 3124 ஆப்ஷன்ல இல்ல, அதான் பிரச்சனை. ஆப்ஷன் டி வேணா அவங்க கொடுப்பாங்க 3142 சொல்லிட்டு. ஸோ இந்த क्वेश्चनக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்தானோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து 3124. ஆனா ஆப்ஷன்ல அது இல்ல. ரைட்டா? ஸோ இதை சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வியும் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த காவிரி நிதி நீர் தீர்ப்பாயம் எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே கேட்டாங்க. 1990 ஞாபகம் வச்சுங்க, 1990. ரைட்டா? The Silver Jubilee celebration of the திருவள்ளுவர் ஸ்டாச்சு, திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாடப்பட்ட நாள் எப்ப அப்படின்னா டிசம்பர் 30, 2024. டிசம்பர் 30, 2024. இப்பதான் இது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வின்னு வச்சுங்களேன். திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சது 2000 கலைஞர் கருணாநிதி ஆட்சியில. ரைட்டா? ஸோ அதுல இருந்து ஒரு சில்வர் ஜூப்ளி 25 வருஷம்னா டிசம்பர் 30, 2024 இஸ் த ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நேம் ஆஃப் த கமிட்டி, இந்திரஜித் குப்தா குழு. இந்திரஜித் குப்தா குழுங்கிறது ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்ட குழு. தேர்தல்ல மாநில அரசு ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அது சம்பந்தப்பட்ட ஒரு குழு தான் இந்திரஜித் குப்தா. இது 1998 போட்டிருப்பாங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்துல. ஸோ 98.
தற்குந்தை கமிட்டி இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல 1974 இதுவும் தேர்தல் சீர்திருத்தம் சம்பந்தப்பட்ட குழு தான். ரைட்டா? சோ 1974 இஸ் தி ஆன்சர். அது வீரப்ப மொய்லி கமிஷன்ங்கிறது நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் தேர்தல் சீர்திருத்தத்துக்காக போடப்பட்ட ஒரு குழு தான். ரைட்டா? நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் தேர்தல் சீர்திருத்தம் 2007 மன்மோகன் சிங் ஆட்சியில் போட்டிருப்பாங்க. டங்கா கமிட்டி வந்து தேர்தல் சீர்திருத்தம்காக போடப்பட்ட கமிட்டி தான், 2010 போட்டிருப்பாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா 2341 இஸ் தி ஆன்சர். 2341 ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ரைட்டாங்க? சோ பக்கவா ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு விதங்க. ஒரு கேள்வி எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது, ஒரு கேள்வி டிபிஎஸ்பி சம்பந்தப்பட்டது, ஒரு கேள்வி அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்டது, ஒரு கேள்வி சேலியன் ஃபீச்சர்ஸ் சம்பந்தப்பட்டது, ஒரு கேள்வி பிரியாம்பிள் சம்பந்தப்பட்டது, ஒவ்வொரு கேள்வியும் ஒரு கேள்வி தீர்ப்பாயம் சம்பந்தப்பட்டது. இப்படிதான் இருக்கணும். ஒரு கொஸ்டின் எடுக்கிறவங்க இப்படிதான் வெரைட்டியா எடுக்கணும். ரைட்டா? சோ கரெக்டா எடுத்திருக்காங்க அந்த மாதிரி. அடுத்த கேள்வி 2024-2025 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் விருதாளர்களை அவர்கள் பெற்ற விருதுகளுடன் பொருத்தி காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. ரைட்டா? சோ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா ஈஸி. அவார்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஐயன் திருவள்ளுவர் அவார்டு யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா படிகாரமு அப்படிங்கிற நபருக்கு கொடுத்திருப்பாங்க. பாரதிதாசன் விருதை பொறுத்த வரைக்கும் பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ஃபேமஸ். ரைட்டா? சோ B4 வச்சால் B4 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. A2 வச்சீங்கன்னா A2 B4ல ஒரே ஆப்ஷன். ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். இந்த மாதிரி விருதுகள்லாம் நம்ம தரவா படிக்கணுங்க. ரைட்டா? தரவா அதுக்குன்னே நான் தனியா வீடியோ போடுறேன். அடுத்து அரேஞ்ச் தி ஃபாலோவிங் ஈவென்ட்ஸ் இன் கான்ஜுகேட் ஆர்டர் ஆன் மந்த்லி பேசிஸ். பின்வரும் நிகழ்வுகளை காலம் மற்றும் மாதங்களின் அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுல பாருங்க, சமத்துவ நாள், தேசிய ஒருமைப்பாட்டு நாள், தேசிய அறிவியல் நாள், பயங்கரவாத எதிர்ப்பு நாள். இந்த மாதிரி இருக்குல்ல, அதாவது இந்த மாதிரி நாட்கள்ல தயவு செஞ்சு முக்கியமான நாட்கள்ல படிச்சு மைண்ட்ல ஏத்திடுங்க. இந்த மாதிரி கிராலஜிக்கல் ஆர்டர் கேட்பாங்க, மேத்ஸ் ஃபாலோவிங் கேட்பாங்க, சூஸ் த கரெக்ட் கூட கேட்பாங்க. ஸோ சமத்துவ நாளை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் ஜெயந்தி அப்பதான் அந்த சமத்துவ நாள் நம்ம இந்தியாவில் கொண்டாடுறோம். ஏப்ரல் 14. தேசிய ஒருமைப்பாடு நாளை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தியோட பிறந்த நாளை வந்து தேசிய ஒருமைப்பாடு நாள்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். நவம்பர் 19 வரும். தேசிய அறிவியல் நாளை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 28, பிப்ரவரியில் கடைசி நாள். ஸோ பிப்ரவரி 28 வந்து தேசிய அறிவியல் நாள் சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டாடுறோம். பயங்கரவாத எதிர்ப்பு நாள் எப்ப அனுசரிக்கிறோம் அப்படின்னா மே 21 நம்ம அனுசரிக்கிறோம். மே 21 பயங்கரவாத எதிர்ப்பு நாள், ஆன்டி டெரரிசம் டேன்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம். ஸோ இப்போ மாதங்களின் அடிப்படையில் இதை வந்து ஏறுவரிசைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காலங்கள் மற்றும் மாதங்கள் அடிப்படையில். ஸோ மாதங்களின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிப்ரவரி வரும். ஸோ பிப்ரவரினா 3, அடுத்த ஏப்ரல், அடுத்த மே, அடுத்து நவம்பர். ஸோ 3142. 3142னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கரெக்டாங்க? மே தானே ஃபர்ஸ்ட். மே ஒரு நிமிஷம், ஏப்ரலுக்கு அப்புறம் தான் மே, பிப்ரவரி. ஓகே, பிப்ரவரி, ஏப்ரல், மே, நவம்பர். 3142 தான் கரெக்ட் தான். ரைட்டா? அடுத்த சம்பவம். அடுத்தது கொஸ்டின். தகவல் அறியும் உரிமையின்படி பின்வருவற்றுள் சரியான கூற்றுகளை கண்டறிக. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 சொல்லிட்டு ஊரே படிச்சிருக்கோம். ஆனா இவங்க எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்குள்ள எத்தனை பிரிவு, அந்த பிரிவுக்குள்ள துணை பிரிவு என்ன, அப்படி போயிட்டாங்க. ரைட்டா? இருந்தாலும் இந்த கொஸ்டினை ஈஸியா அடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க. எது வந்து தவறுன்னு கேட்கறாங்களா? சூஸ் த கரெக்ட் தான் கேட்கறாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க. ஆர்டி ஆக்ட் enacted in the year 2015ங்கறாங்க. அடிப்படையாவே தப்பு. 2005 தான் ஆர்டி ஆக்ட் போட்டிருப்பாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் ஆர்டி ஆக்ட் போடப்பட்டது 2005ல. ரைட்டா? சோ அப்படி பாத்தீங்கன்னா 2 கன்ஃபார்மா தப்புன்னு வந்துருது. கரெக்ட் தான் கேட்கறாங்க. நீங்க ஆப்ஷன்ல பாருங்க, 2ன்னு இருக்கவே கூடாது ஆப்ஷன்ல. சோ 2 இங்க இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க மட்டும் தான் 2 இல்ல. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் அடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தான் ஆப்ஷன் தூக்கணும். ரைட்டா? தெரிஞ்ச ஏதாவது ஒன்றை வச்சு பிடிச்சி நூல் பிடிச்சி போயிட்டு ஆன்சர் அடிச்சுட்டு வெளில வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 and 3 ஒன்லி இஸ் தி ஆன்சர். அப்படி பார்த்தீங்கன்னா 1, 3 ஒன்லினா என்னது? ஆர்டிஐல 31 பிரிவுகள் இருக்கு. இப்போ தெரிஞ்சுங்க, 31 பிரிவுகள் இருக்கு, பகுதிகள் இருக்கு. ஆர்டி ஆக்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 அட்டவணைகள் இருக்கு. இது 2 கன்ஃபார்மா கரெக்ட். ஸோ 1 and 3 இஸ் தி ஆன்சர். The term information defined under section 3/F இல்ல 2/F. 2/Fல தான் இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல்ங்கிற வார்த்தை வந்து ஆர்டிஐல கொடுத்திருப்பாங்க. ஸோ 1 and 3 ஒன்லி இஸ் தி ஆன்சர். அடுத்த கேள்வி. மைய மக்கள் நீதிமன்றம் ஒரு தலைவரையும் 8 உறுப்பினர்களையும் உள்ளடக்கியதாகும். லோக்பால் இருக்குல்ல, லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் வந்து 2013ல மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லோக்பால் மற்றும் லோகாயுக்தாங்கிறது ஊழல் எதிர்ப்பு அமைப்புகள், ஆன்டி கரப்ஷன் அமைப்புகள் தான் இந்த லோக்பால் மற்றும் லோகாயுக்தா. ரைட்டா? தமிழ்நாட்டில் லோகாயுக்தா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. 2018 ஞாபகம் வச்சுங்க. இந்த லோக்பால்ல வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்பர்சனும் 8 மெம்பர்ஸும் அதிகபட்சம் இருக்கலாம். கரெக்ட் தான், கூற்று கரெக்ட் தான். காரணத்தில் லோக்பால் 50% will be judicial members, 50% members வந்து SC ST OBC. காரணமும் கரெக்ட். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதனால ஆப்ஷன் பி அடிச்சிருங்க.
ஆப்ஷன் பி அடிச்சிருங்க. அடுத்தது, கீழ்கண்ட நகரங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட கால வரிசையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். ஹரப்பா, மோஞ்சதாரோ, நிப்பூர் ஊர். கண்டிப்பா ஹரப்பா மோஞ்சதாரோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வந்துரும். ஸோ 3-1 வந்துரும். 3-1ல எது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3-1-4-2 இஸ் த ஆன்சர். 3-1-4-2 இஸ் த ஆன்சர். கிழவன், அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் என்ன, அந்த மன்னர்கள் அதுக்கான பெயர்கள் என்னன்னு சொல்லிட்டு சங்ககால அந்த இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தமிழ் கேள்விகள். கிழவன் வந்து தலைவர்னு அர்த்தம் அப்படிதானே. அரையான் வந்து லீடர் அப்படிதானே. ஸோ D2A3. ஸோ A3 D2. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி. ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் அந்த மேட்சை ஃபாலோவிங்ல அப்படியே நூலை பிடிச்சி வந்து ஆன்சரை கொண்டு வரலாம். ரைட்டா. ஏப்ரல் 1929 தில்லியில் அசம்பிளி கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது பகத்சிங், பத்துகேஸ்வர் ஆகிய பத்துகேஸ்வருக்கு பூதகேஸ்வருங்கிற போட்டிருக்காங்க ஆகிய இருவரும் ஆளுக்கு ஒரு வெடிகுண்டை மத்திய சட்டமேசைக்குள் வீசினர். கரெக்டு தான். அசம்பிளி நடந்துருக்கப்ப 1929ல பகத்சிங் ஒரு பாம்பும் பத்துகேஸ்வர் தட்டு ஒரு பாம்பும் தூக்கி எரிஞ்சாங்க. உள்ள யாரும் கொல்லணும்னு நோக்கம் இல்ல, சும்மா பயமுறுத்ததுக்காக எரிஞ்சாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமயத்துல 1929ல பிரிட்டிஷ் அரசாங்கம் தொழிலாளர் யூனியன் சட்டம், ட்ரேட் யூனியன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கும். 1929 வாக்குல தொழிலாளர்களோட உரிமையை வந்து பறிக்கக்கூடிய ஒரு சட்டமாக அது இருக்கும். இவர் பகத்சிங் வந்து அடிப்படையாவே ஒரு கம்யூனிஸ்ட், தொழிலாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான், கம்யூனிஸ்ட், பொது உரிமைவாதி. அதனால என்ன அது இப்படிலாம் பண்றீங்க, அட்டூழியம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாம்பை தூக்கி எரிஞ்சார். இது என்ன பியூட்டினா, அந்த சமயத்தில் அவரை தேடிட்டு இருந்தாங்க போலீஸ். ஏன்னா ஒரு ஷூட்டிங் அதாவது ஒருத்தவங்களை ஷூட் பண்ணியிருப்பாரு, ரைட்டா, ஜேம்ஸ் காட்டுங்கிற நபரை. அதனால அவரை தேடிட்டு இருந்தாங்க தூக்குல போடுறதுக்கு, அதை அரெஸ்ட் பண்றதுக்கு. அந்த சமயத்தில் தேடிட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு சம்பவத்தை செஞ்சாரு பகத்சிங். இது புரியுதா? எந்த அளவுக்கு ஒரு மிக தீவிர பற்று உள்ள ஒரு நபரா இருந்திருக்காரு பாருங்க. At that time, Constitutional Reform Commission enquiry officers John Simon sitting in the Central Assembly Hall. இது காரணம் இல்ல, கூற்று கட்டு. ஆனா இது காரணம் இல்ல. காரணம் வந்து இந்த ட்ரேட் யூனியன் சட்டம் சொன்னல, அதை எதிர்த்து தான் பாம்பு போட்டிருப்பாரு. அதனால வந்து ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கேட்டாங்க. அடுத்து, இந்திய தேசிய காங்கிரசின் தொடக்கத்தை பற்றிய பின்வரும் கூற்று அறிக்கைகளின் எது உண்மை? நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறை பிரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் கோரிக்கை வச்சாங்க பிரிட்டிஷ். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ராணுவ செலவுகளை அதிகரிப்பது, இதெல்லாம் அடிப்படையா யோசிச்சாலே தப்புன்னு தெரியும். ராணுவ செலவுகளை அதிகரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைப்பாங்களா காங்கிரஸ்க்கு? நம்ம இந்தியர்கள் பிரிட்டிஷ் குறைங்கன்னு தான் கோரிக்கை வச்சாங்க. ஸோ ரெண்டு தப்பு. ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கை வச்சாங்க, ரைட்டா. அது 1891 கவுன்சில் சட்டத்தில் அதை பிரிட்டிஷ் வந்து அங்கீகரிச்சாங்க. அதனால 3 கரெக்ட், 1 கரெக்ட், 3 கரெக்ட். ஆனா 2 தப்பு. உள்நாட்டு வரிகளை உயர்த்துவது, வரிகளை குறைங்க தானே சொல்லுவாங்க, உயர்த்துங்கன்னு சொல்லுவாங்களா? ஸோ அடிப்படையாவே 2ம் 4ம் தப்புங்க. என்ன கேட்குறாங்க, எது ட்ரூன்னு கேட்குறாங்களா? 1, 3 ட்ரூங்க. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சருங்க. 1, 3 ட்ரூங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் வைத்தக்கூடிய கோரிக்கைகள் மேலே பார்த்தோம். அது யூசுப் கான், ஒருத்தர தலைவர்கள், அது பாளையக்காரர்கள் மற்றும் அந்த தலைவர்கள் மட்டும் இல்லை, பாளையக்காரர்கள் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்கள், அவங்க எந்த இடத்துல வந்து வசிக்கிறாங்க, இல்லை எந்த இடத்துல கவர்னராக இருந்தாங்கிறது இன்னொரு சைடு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, பூலிதேவர், நீங்க தெரிஞ்சது மட்டும் 2 பேர் பாருங்களேன். பூலிதேவர், வேலுநாச்சியார். பூலிதேவங்கிறது நெல்கட்டும் சேவல், ரைட்டா. ஸோ C1 வரும். C1 ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். வேலுநாச்சியார் வந்து ராமநாதபுரம். ஸோ அப்போ D3 வரும். ஸோ C1 D3. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இது தவிர நம்ம வந்து யூசுப் கான் வந்து கவர்னர் ஆஃப் மதுரைன்னு சொல்லிட்டு ஈஸியாக கணிக்கலாம். ஏன்னா அந்த கவர்னர் ஆஃப் மதுரை இந்த நாள் தான் பூலிதேவர் அட்டாக் பண்ணதுக்கு வந்து படைகளை தள்ளிட்டு போனார். யாரு? யூசுப் கான். மதுநாயகம் என்று அழைக்கக்கூடிய இந்த யூசுப் கான். ஸோ அப்போ A2 ஜார்ஜ் பிஜட் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். பேரை பார்த்தாலே தெரிஞ்சு மெட்ராஸ் தான் போ, சென்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலே ஜார்ஜ் மெட்ராஸ் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். ஸோ அதனால வந்து A2 B4 C1 D3 கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆஃப் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ். இந்த புத்திஸ்ட் கவுன்சில் சிலபஸ்ல இல்லையே சார் அப்படின்லாம் யோசிக்க கூடாது. புத்திசம் ஜெயினிசம் படிச்சு தரவா ஏத்திடணும். குறிப்பா அந்த கவுன்சில், இந்த இறங்கு வரிசை ஏறு வரிசை இதெல்லாம் படிச்சிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் வைஷாலி வரும். ஸோ 2, 4 வந்தாலே ஆன்சர். 2, 4 இந்த ஆப்ஷன், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் வரும். அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரை தயவு செஞ்சு படிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பட்டடக்கல் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், அதாவது பட்டாடக்கல் கோயில் வளாகம் டேஷ் அரசர்களுடன் தொடர்புடையது. சாளுக்கியா. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. பட்டடக்கல் கர்நாடகாவில் இருக்குல்ல, சாளுக்கியா வம்சம் கட்டின கோயில் தான் இந்த பட்டடக்கல் கோயில். சுமார் 7ஆம் நூற்றாண்டு மற்றும் 8ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் கட்டியிருப்பாங்க, ரைட்டா. ஹிந்து மற்றும் சமணம், அதாவது ஹிந்து மற்றும் ஜெயின் சமூகம் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த பட்டடக்கல். இதுக்கு யுனெஸ்கோ சைட், யுனெஸ்கோ இது வழங்கியிருப்பாங்க, அதாவது யுனெஸ்கோ சைட்டுன்னு அறிவிச்சிருப்பாங்க 1987 நினைக்கிறேன். 1987 இது வந்து யுனெஸ்கோ சைட்டுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க. சாளுக்கியா கட்டினது பட்டடக்கல் கோயில்.
அடுத்தது ஒரு அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சமய உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ங்கிறது ஆர்டிகல் 25 கரெக்ட் தானே? ஆர்டிகல் 25 எந்த மதத்திலும் போதிக்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். ஆர்டிகல் 25 அம்பேத்கர் எழுதியிருக்காரு. ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், சமயம் பற்றிய பொருட்களை நிர்வகிக்கும் உரிமை, அது அடுத்த ஆர்டிகல் 26 ரைட்டா? ஃப்ரீடம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், சமய பண்பாட்டுக்கு வரி விதிப்பு கூடாதுங்கிறது அதுக்கப்புறம் ஆர்டிகல் 27 அப்படியே வரிசையா வரும். கல்வி கூடங்களில் சமய போதனை கூடாது, அது அடுத்த ஆர்டிகல் 28 அப்படியே வரிசையா வரும். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், மதத்தை பரப்பலாங்கிறது 25, நிர்வாகி ரிலீஜியஸ் அஃபேர்ஸை நிர்வாகிக்கலாம்ங்கிறது 26, டாக்ஸ் எக்ஸம்ஷன்ங்கிறது 27, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது 28 அப்படியே வரிசையாக வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரிலிஜன் 3 4 3 4 2 1 3 4 2 1 is the answer. So 3 4 2 1 option A is the answer. 3 4 ஆமா 3 4 2 1 is the answer. Option A is the answer. அடுத்து ஃபசல் அலி குழு. ஃபசல் அலி குழுங்கிறது 1953 போடப்பட்ட ஒரு குழு, மாநில மறுசீரமைப்புக்காக போடப்பட்ட குழு. இந்த குழு அடிப்படையில் தான் இந்தியாவில் மாநிலங்கள் உருவாச்சு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 உருவாக்குனது காரணமே ஃபசல் அலி குழுவோட பரிந்துரை தான். மொழியின் அடிப்படையில் பிரிங்கன்னு சொல்லிட்டு இந்த குழு பரிந்துரைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1953 ஜேவிபி கமிட்டி, இது மாநில மறுசீரமைப்புக்காக போடப்பட்ட குழு தான். ஆனால் மொழியின் அடிப்படையில் பிரிக்காதீங்க, நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரிங்கன்னு சொல்லிட்டு இந்த குழு பரிந்துரை கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபசல் அலி குழுக்கு முன்னாடி போடப்படுது 1948. எஸ்கே தார் கமிஷன் சொல்லிட்டு இன்னொரு கமிஷன் போட்டிருப்பாங்க. எஸ்கே தார், ஜேவிபி, ஃபசல் அலி அப்படி 3 வரிசையாக வரும். எஸ்கே தாரும் 1948 தான், ஜேவிபியும் 1948 தான். மோதிலால் நேரு கமிட்டிங்கிறது 1928 அந்த நேருவோட ரிப்போர்ட், அந்த கமிட்டி மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருவோட அப்பா. சைமன் குழு வருகை தரப்பை எல்லாம் எதிர்ப்பாங்க. உடனே சைமன் வந்து ஒரு இதை கொடுப்பாங்களே, எங்க நீங்க ஏதாவது எழுதி காட்டுங்க, நீங்க ஒரு பரிந்துரை கொடுத்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோசத்தில் போடப்பட்ட குழு தான் மோதிலால் நேரு குழு ரைட்டா 1928. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபசல் அலி B3C4. ஸோ B3C4 ஒரே ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் தான். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆமாம். அப்புறம் டி வந்து 1. ஸோ டி வந்து 1, ஏ வந்து 2. ஆட்டோமேட்டிக்காக பிசி ராய் ப்ரொபோசல் வந்து 2ன்னு வந்துடுது. இந்த பிசி ராய் ப்ரொபோசல் அப்படிங்கிறது 1956 போடப்பட்ட ஒரு ப்ரொபோசலுங்க. 1956 எனக்கு ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தையும் பீகாரையும் இணைக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸே இல்லை, அதுக்கு ஒரு நிறைவேற்றவும் இல்லைன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொபோசல் ரைட்டா. ரொம்ப ஃபேமஸே இல்லாத ஒரு குழு இதை வச்சு தான் கேட்டிருக்காங்க மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல. இதனால மீதி 3 தெரிஞ்சனால ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை சட்டமேலவை உறுப்பினராக தேர்வு பெற்றார். கரெக்ட். சென்னையில் பெண்களுக்கான ஔவை இல்லத்தை முத்துலட்சுமி அம்மையார் தோற்றுவித்தார். கரெக்ட். பெண்களுக்கு 16 வயதும் ஆடவருக்கு 21 வயதும் திருமண வயதுகளாக அமைய முத்துலட்சுமி அம்மையார் பரிந்துரை செய்தார். கரெக்ட். இந்திய அரசு இவருக்கு பத்ம விபூஷன் விருது அளித்தது. தப்பு. பத்ம பூஷன் விருது அளித்தது 1956 அளிச்சிருப்பாங்க முத்துலட்சுமி அம்மையாருக்கு. பத்ம பூஷன், பத்ம விபூஷன்ல. 1 2 3 கரெக்ட். 1 2 3 கரெக்ட்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இல்லை ஈஸியா முத்துலட்சுமி அம்மையார் படிச்சிருந்தா ஈஸியா அடிச்சிடலாம். பூமியின் மேற்பரப்பில் சில காற்றுகள் ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையில் தொடர்ந்து வீசுகிறது. கேட்டுதா? அது ப்ரிவேலிங் விண்டுன்னு சொல்லுவாங்க. கேட்டுதா? ரைட்டா. மேற்பரப்பில் அட்மாஸ்பியர் அப்படியே ப்ரெஷர்னால அங்கிட்டு இங்கிட்டு காத்து அடிக்கும். அதனால தான் ஓஷன் கரண்ட் உருவாதுன்னு சொன்னல. அதாவது நீர், இந்த பேராளிகள், அதாவது என்ன சொல்றது, நீர் ஓட்டங்கள், கடல்ல நீர் ஓட்டங்கள்னு சொல்லிட்டு உருவாது. இந்தியாவில் உருவாகுது. கல்ஃப் கரண்ட்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்கா பக்கத்தில் உருவாது. லப்ராடா கரண்ட்னு சொல்லிட்டு கனடா பக்கத்தில் உருவாது. எல்லாத்தையும் காரணம் வந்து காற்று அடிக்கிறனால தான். காற்று போகிற திசையில் பூமி சுற்றுறனால அப்படியே அங்கிட்டு தண்ணி ஓடுது. ஸோ கூற்று கட்டு. இவ்வாறு வீசும் காற்றுகள் நிரந்தர காற்றுகள் அல்லது கோல் காற்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன. காரணமும் கட்டு. ஸோ கூற்றுக்கான எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். கீழ்கண்டவற்றில் விவசாய முறைகள் பற்றிய சரியான கூற்று எது? தன்னிறைவு விவசாயத்தில் விவசாயிகள் தங்கள் குடும்பங்களுக்கு தேவையான வேளாண் பொருட்களை மட்டும் முதன்மையாக உற்பத்தி செய்ய கொள்வது. கரெக்ட். தன்னிறைவு வேளாண்மைனா தனக்கு தேவையான பொருளை நாமே உற்பத்தி செய்வது. சப்ஸ்டிஷன்ஸ் ஃபார்மிங். கரெக்ட். வணிக விவசாயத்தில் விவசாயிகள் முதன்மையாக வேளாண் பொருட்களை பண்ணைக்கு வெளியே விற்பனைக்காக உற்பத்தி செய்வதாக. ஆமா, கமர்ஷியல்னாலே சேல்ஸ் தான். வாத்தியம் மட்டும் கவனிங்களே, கமர்ஷியல் சேல். கரெக்டுப்பா, போப்பா. சப்ஸ்டிஷன் தன்னிறைவுனா தனக்கான பொருட்கள் முதன்மையான தங்கள் குடும்பம். கரெக்டுப்பா, போப்பா. வாத்திய வச்சு அடிக்கலாம், நீங்க படிக்கலாம்னா கூட. தீவிர வேளாண்மைனா என்ன அப்படின்னா, நல்ல டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி, உரங்கள்லாம் நல்லா பயன்படுத்தி, பூச்சிக்கொல்லிகளை நல்லா பயன்படுத்தி, ரைட்டா, மிஷின்ஸ்லாம் நல்லா பயன்படுத்தி ஒரு வேளாண்மை செஞ்சு நல்ல ப்ராஃபிட், நல்ல லாபம் அடைவது இருக்குல்ல, ஒரு நிலத்தை நல்லா ப்ராஃபிட்டா யூஸ் பண்றது இருக்குல்ல, வளமும் கெடாம, அது இப்பதான் வந்து தீவிர வேளாண்மைன்னு அர்த்தம்.
ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல இது வந்து பழங்குடியின அதாவது பழங்குடியினர்கள் நடத்தக்கூடிய ஒரு வேளாண்மைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தப்பு, அடிப்படையாவே தப்பு. பழங்குடியினரோட நடத்தக்கூடிய வேளாண்மை பேர் வந்து இடப்பெயர்வு வேளாண்மை, அதாவது ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அசாம்ல ஜும்முன்னு பேரு, ஏன்னா கேரளால பூனம்னு பேரு, ஆந்திரால பொடுன்னு பேரு, மத்திய பிரதேசல மாஷார், பெண்டா, பீவாய்ன்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்கள் உண்டு. அது பேர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். 1, 2 மட்டும் தான் கரெக்ட், 3 தப்பு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 1 and 2 ஒன்லி இஸ் த ஆன்சர். அடுத்து நார்த் சென்ட்ரல் ரயில்வே, வட மத்திய ரயில்வே. ஒவ்வொரு ரயில்வே ஜோனும் அதுக்கான தலைமையிடம். இது வந்து ஸ்கூல் புக்ல 10th ஜியாகிரபி புக்ல இருக்கு. ஸோ நார்த்தன் வட மத்திய ரயில்வே வந்து அலகாபாத்ங்கிறது கரெக்டு தாங்க. வெஸ்ட் மேற்கு மத்திய ரயில்வேங்கிறது மும்பை இல்லைங்க. மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூருங்க, மத்திய பிரதேசில் ஜபல்பூர். தென் மத்திய ரயில்வே வந்து சென்னை இல்லைங்க, தென் மத்திய ரயில்வே. தென் ரயில்வேன்னு சென்னை இருந்துக்கலாம், ஆனால் தென் மத்தியங்கிறப்ப தெலுங்கானால செகந்திராபாதுங்க. ஸோ அதனால அதுவும் தப்பு. கிழக்கு மத்திய ரயில்வே பொறுத்த வரைக்கும் அசிப்பூர், ஒடிசா. ஸோ இது கரெக்ட். ஸோ 1, 4 கரெக்ட். ஸோ 1, 4 கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து கீழ்கண்ட மண் வகைகளில் எது இந்தியாவின் பெரும் பரப்பை கொண்டுள்ளது? வண்டல் மண், அலுவியல் சாயில். இந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய மண் வந்து அலுவியல் சாயில் தான். தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படக்கூடிய மண் வந்து செம்மண், ரெட் சாயில். கீழ்கண்டவற்றுள் இயற்கை வளங்களை பாதுகாக்க பொது விழிப்புணர்வு சேவைக்கு நிறுவப்பட்ட 2 நிறுவனங்களின் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சிஎஸ்சி, மத்திய அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல், கரெக்ட். சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் தான் சொல்லுவாங்க சிஎஸ்சினா. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் இதுக்கு பேரு, ஆனா வேர்ல்டு வைடு வெப்னு கொடுத்துருக்காங்க. இங்க எஃப் வந்திருக்கு, இது டபிள்யூ வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது தப்பு. WII, வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஆமா, WII வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, அது கரெக்ட் தான். சிபிஆர்னா காமன் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் வராது. காமன் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லவே இல்லை சிபிஆர், அதனால அதுவும் தப்பு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கரெக்ட் எது அப்படின்னா 1 and 3 கரெக்ட். ஸோ 1 and 3 கரெக்ட்னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அப்ரிவேஷன்ல தரவா படிச்சிருங்க, குரான்ஜில் ஆர்டர் தரவா படிச்சிருங்க, கூற்று காரணத்தை தரவா படிச்சிருங்க, அவ்வளோதான். அப்டேட்டுங்கிறீங்களா, அந்த அப்டேட்ல இவ்வளோதான், ரைட்டா. அடுத்து ஃபெரோ காந்த பொருட்களை நிலையான காந்தத்தன்மை கொண்டதாக மாற்ற முடியும். ஆமா, ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வந்து பெர்மனன்ட் மேக்னெட்டா மாத்திக்கலாம், ரைட்டா. அதுக்கான நேச்சர் அதுக்கு இருக்கு. பெரோ காந்த பொருட்கள் வலிமையான காந்த இருமுனையை பெற்றுள்ளதால் அவற்றை வெளிப்புற காந்த புலத்தின் திசையில் ஒருங்கமைவு செய்ய முடியும். எனவே நிலையான காந்தத்தன்மையை பெறுகிறது. காரணமும் கரெக்ட். சோ கூற்று காரணம் சரி, காரணம் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கிடைத்தள இயக்கத்தில் உள்ள இயங்கு பட்டையில் பயன்படும் கயிறுகள் செங்குத்து இயக்கத்தில் உள்ள மின் உயர்த்தி மற்றும் இடைத்தூக்கி இவற்றில் பயன்படும் கயிறுகளை விட நீண்ட ஆயுளை பெற்றிருக்கும். ropes used in conveyor belt, அதாவது horizontal motion, work for longer duration than those of cranes and lifts அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ரைட்டா. இது கரெக்ட் தான், கூற்று கரெக்ட் தான். ஹரிசாண்டல் பெல்ட், வெர்டிகல் மோஷன், ஹரிசாண்டல் மோஷன், வெர்டிகல் மோஷன், இது சயின்ஸ், நான் தனியாவே இதை பத்தி நான் பேசுறேன், ரைட்டா. The tension in the string for horizontal motion is half of the tension for vertical motion for same set of masses and strings. இதுவும் கரெக்ட் தான். டென்ஷன் ஹரிசாண்டல் மோஷன்ல வந்து கம்மியா தான் இருக்கும் வெர்டிகலை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வெர்டிகல்ங்கிறப்ப கிராவிட்டி இருக்கு, கிராவிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ள இருக்கு, புவியீர்ப்பு விசைன்னு. ஆனால் ஹரிசாண்டல்ங்கிறப்ப கிராவிட்டிக்கு பர்பெண்டிகுலரா தான் அந்த மோஷன் இயங்குது, அதனால டென்ஷன் கம்மி வெர்டிகலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கூற்று காரணம் சரி, கூற்றுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ ஏ ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். பி ஃபார் பால், பி இஸ் த ஆன்சர். விட்டமின் B1, விட்டமின் B1 தயாமைன். விட்டமின் B1 வந்து தயாமைன், அதுக்கான உருவாகக்கூடிய டிசீஸ் வந்து பெரி கரெக்டு தான். விட்டமின் B6 வந்து அரிபோஃப்ளவினோசிஸ் வராது. அரிபோஃப்ளவினோசிஸ் வந்து விட்டமின் B2னால வரக்கூடிய டிசீஸ். ரைபோஃப்ளவின் தான் விட்டமின் B2, அதனால வரக்கூடிய டிசீஸ் தான் அரிபோஃப்ளவினோசிஸ். டெர்மட்டிட்டிஸ் வந்து விட்டமின் B6 மாத்தி கொடுத்துருக்காங்க. இது வரும், இது வரும், ரைட்டா. ஆனால் இது ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு. விட்டமின் B3 நயாசின், விட்டமின் B3 வந்து நயாசின், அது உருவாகக்கூடிய டிசீஸ் வந்து அது டெஃபிஷியன்சினால உருவாகக்கூடிய டிசீஸ் வந்து பெலாகிரா, கரெக்டு தான். ஸோ 1, 4 கரெக்ட். ஸோ 1, 4 கரெக்ட், 2, 3 இன்கரெக்ட். ஸோ 2 எது தப்புன்னு தான் கேட்குறாங்க, இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. 2, 3 இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், ரைட்டா. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்து what are the two small spacecraft used for India to launch the SpaceX mission? SpaceX சொல்லலாம், SpaceX எப்படினாலும் சொல்லலாம். இது என்ன அப்படின்னா 2 சேட்டலைட்டை மேல ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்க, அந்த 2 சேட்டலைட்டை டாக் பண்றாங்க, அப்படியே 2க்கும் கம்யூனிகேஷன் உருவாக்குறதுக்கு, ரைட்டா. ஸோ அதனால இது பின்னாடி ஸ்பேஸ் மிஷன் நிறைய நம்ம இங்கேருந்து அனுப்புறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே அனுப்பி வைக்கிறாங்க ஒரு 2 சேட்டலைட்டை. அதுக்கிடையே கம்யூனிகேஷன் பண்ணிக்கும் அந்த 2 சேட்டலைட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ இதில் எந்த இதில் வச்சு அனுப்புறாங்க அப்படின்னா SDX-1 and SDX-2. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தாலே STXன்னு பேர் இருக்கு, இங்கே STX பேர் இருக்கு, அப்படியே அடிச்சிடலாம், ரைட்டா. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில்.
ஹைட்ரஜன் தனிமம் எங்க அதிக அளவில் காணப்படும்? மனித உடல்ல, பூமியின் மேலோடுல, வளிமண்டலம், பிரபஞ்சம். பார்த்தாலே தெரியுது என்ன, பிரபஞ்சம் தான் இருக்கல பெருசு. இதெல்லாம் தம்மா துண்டு பிரபஞ்சத்தை ஒப்பிடும் போது. ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து ஆன்சர் சி. ஓகே. 17 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் முதன்மையான நூலாகும். கரெக்ட் தான். 17 கீழ்கணக்கு முதன்மையான நூல் திருக்குறள். தொடக்க காலத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதி அதனை அறிமுகப்படுத்தியவர்கள் 18 போர். தப்பு. அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. கூற்று சரி, காரணம் தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரீசன் இன்கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Who published the திருக்குறள் ஐயாவரது உரை along with the, அதாவது திருக்குறள் ஐவரது 138 140 வருது, 141 42 வருது. ஒரு ரிவர்ஸ்ல போறோமா? ரைட் ரைட், ஓகே ஓகே. ஏன்னா ரிவர்ஸ்ல அப்படியே கொஸ்டின் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பேஜ் இல்ல. ஓகே ஓகே. திருக்குறள் ஐவரது பழைய உரையுடன் ஆங்கில உரையும் மொழிபெயர்ப்பு சேர்த்து வெளியிட்டவர்கள். ரொம்ப கொஞ்சம் யோசிச்சுதான் அடிக்கணும். திருப்பனந்தாள் வெளியீடு இஸ் த ஆன்சர். எண்ணி துணிய கருமம் என்பதற்கான பொருள் என்னன்னா, ஆராய்ந்த பின் துணிந்து பணியை தொடங்கு. ரைட்டா? ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் பணியை தொடங்குப்பா. ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பணியை தொடங்கி சக்சஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஈஸி. ஆப்ஷன் பி ஆன்சர். அது பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்ந்து சென்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்குறாங்க. பொருள் செல்வத்தை பொய்யா விளக்கு என்கிறார் கூற்றுக்காட்டு. பொருள் இல்லாதவரையும் இந்த உலகம் வாழ வைக்கிறது. காரணம் தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், காரணம் தப்பு. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓரளவு யோசிச்சு எல்லாம் அடிச்சிடலாம். 133 அடியில் கன்னியாகுமரியில் கலைஞர் அவர்களால் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 2000. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ஈஸி. தமிழ்நாட்டில் சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பலவகை தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கக்கூடிய இடங்களில் எது தவறானது? வசவசமுத்திரம், பட்டணம், காவிரி பூம்பட்டினம், கொடுமணல். ஸோ இது ஈரோடு, இது காவிரி பூம்பட்டினம் தெரியும் நமக்கு. பட்டணம் கேரளா, தமிழ்நாடு இல்லை. ஸோ அதனால 2 ஒன்லி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி 2 ஒன்லி இஸ் த ஆன்சர். ரைட்டா? பட்டணம்ல தான் அந்த கோல்டுல அதிகமாக காணப்பட்டிருக்கு. அதை பாருங்க. குன்றக்குறவை, முல்லை நில பெண்கள், திருமாலுக்கான ஆடல், இதெல்லாம் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 and 3 ஆன்சர் வரும். ஸோ 1 and 3 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டா? இந்த மாதிரி இலக்கியம், திருக்குறள் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அன்னிபெசன்ட் அம்மையார் 1914 தி காமன்வெல்த் என்ற வார பத்திரிகையை தொடங்கினார். கரெக்ட் தான். 1915 ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். கரெக்ட் தான். 1915 செப்டம்பர் 28 ஹோம் ரூல் இயக்கத்தை அழைப்பு விடுத்தார். ஓகே. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆக்சுவலாக ஹோம் ரூல் உருவாக்குனது செப்டம்பர் 1916 உருவாக்கி இருப்பாங்க. அழைப்பு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஷி ஆல்சோ ஸ்டார்டட் டெய்லி மேகசின் யங் இந்தியால நியூ இந்தியா. 4 தப்பு. 4 வராது. 4 கன்ஃபார்ம் தப்பு. என்ன கேட்குறாங்க? ராங் தான் கேட்குறாங்க. 4 கன்ஃபார்ம் தப்பு. நீங்கள் உங்கள் முதல் 3 தெரியலனா கூட 4 கன்ஃபார்ம் தப்பு. ஸோ 4 கன்ஃபார்ம் தப்புனா 4 ஆப்ஷன் இருந்தே தீரணும். இங்கே ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஏதாவது ஒரு நூலை பிடிச்சி டக்குன்னு ஆன்சர் அடிச்சிடணும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். மெகலித்திக் ஏஜ் பெருங்கற்காலம், சங்க காலம், சங்க மருவிய காலம். ஓகே. சங்க காலம் நமக்கு தெரியும். சங்க காலம்ங்கிறது 300 BC to 300 AD. ஸோ B3ன்னு வந்தாலே 2 ஆப்ஷன் இருக்கா. போஸ்ட் சங்கம்ங்கிறது அதுக்கப்புறம் 300 AD இருந்து 500 AD, அதாவது இதுக்கப்புறம் வரும் போஸ்ட் சங்கம், அதாவது சங்க மருவிய காலம். ஸோ D1 B3 D1 ஒரே ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். B3 D1. ரைட்டா? அடுத்து தன்னாட்சி இயக்கத்தின் முதல் மாநாடு விபி மாதவன் தலைமையில் கடலூர் நடைபெற்றது. கரெக்ட். எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். தலைவரை பத்தி கரெக்ட். அன்னிபெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 8 1916 சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தது. தப்பு. செப்டம்பர் 3 தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சது அன்னிபெசன்ட் செப்டம்பர் 3. அதுக்கு முன்னாடியே திலகர் வந்து ஏப்ரல் மே நினைக்கிறேன், ஏப்ரல் மாசம் போல அவர் பாம்பேல ஆரம்பிச்சிருவார், மகாராஷ்டிரால திலகர். அப்புறம் அன்னிபெசன்ட் இங்க சென்னையில அடையாறுல ஆரம்பிப்பாங்க தன்னாட்சி இயக்கம். நல்லா போகும் தன்னாட்சி இயக்கம். அதுக்கப்புறம் மாண்டெகு கெல்ப்ஸ் ஒரு அறிக்கையினால அந்த தன்னாட்சி இயக்கத்தை வாபஸ் வாங்கிடுவாங்க அன்னிபெசன்ட். 1917 காங்கிரசின் முதல் பெண் தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்படுவார் கல்கட்டால. அதனால இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று சரி, காரணம் தப்பு. ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் தீரன் சின்னமலை போர்கள் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. 1801 ஆண்டு காவிரி கரையில் நடைபெற்ற போர். கரெக்ட். 1802 ஆண்டு ஓடாநிலையில் நடந்த போர். கரெக்ட். 1806 ஆண்டு நடந்த அரசு சாரி தப்பு. ஏன்னா 1806 தீரன் சின்னமலையே இறந்திருப்பாரு, உயிரோட இருந்திருக்க மாட்டார். ஸோ உயிரோட இல்லைனாலும் எப்படி போக முடியும்? தீரன் சின்னமலை 1805 இறந்துருவாரு தீரன் சின்னமலை. அப்ப 1806 வராது இந்த அரசல் ஒரு போர். 1804 வரும். ரைட்டா? அதனால 1, 2 மட்டும் தான் கரெக்ட். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தீரன் சின்னமலை பற்றியான ஒரு கேள்வி. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் டேஷ் ஆவார். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா மதுரைனால ஜோசப் தான், ஜார்ஜ் ஜோசப் தான்.
ரோசாப்பூதுறைன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க செல்லமா மதுரை மக்கள். அந்த வேலூர் கிளர்ச்சி 1816 தப்பு. வேலூர் கிளர்ச்சி 1806. கோல் அப்ரைசிங் 1841 தப்பு. கோல் அப்ரைசிங் 1831. முதல் ரெண்டுமே தப்பு. சாந்தல் கிளர்ச்சி 1855 கரெக்ட் தான், சித்து மற்றும் கண்ணு. பெருங்கிளர்ச்சி 1857 சிப்பாய் கழகம், அதுவும் கரெக்ட் தான். ஸோ 3 4 கரெக்ட். எது கரெக்ட் தான் கேட்குறாங்க. 3 4 கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். அயோத்திதாசனார் எங்கே பிறந்தார்? சென்னையில் பிறந்தார். நீங்க மீதி 3 ஆப்ஷன் பாருங்க. கல்கட்டா, மகாராஷ்டிரா, அயோத்தியா. கன்ஃபார்மா தப்பா? ஏன்னா அயோத்திதாசனார் தமிழ்நாட்டுக்காரரு, மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்காரரு. ஸோ சென்னை. முத்துலட்சுமி அம்மையார் ஸ்டார்டட் த கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் இன் 1949. ஆப்ஷன் சி 1949. சுதந்திரம் கழிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1949 இஸ் த ஆன்சர். 1829ஆம் ஆண்டு வில்லியம் பென்டிக் பிரபு சதி மற்றும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை சட்டப்பூர்வமாக ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இது கொஞ்சம் ஈஸியா அடிச்சிடலாங்க. 1829 வில்லியம் பென்டிக்கு சதி ஒழிப்பு சட்டம்னாலே ராஜாராம் மோகன் ராய் தான். கேட்டா ராஜாராம் மோகன் ராயோட முயற்சினால் தான் சதி ஒழிப்பு சட்டமே வந்திருக்கும். அதுமாதிரி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட முயற்சினால் தான் விதவை மறுமண சட்டம் சொல்லிட்டு 1856 உருவாக்கி இருப்பாங்க. பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் 1926 இந்திய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். கரெக்ட். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தலைவரை பத்தி கொடுத்தாலே கரெக்ட் தான் எப்பவுமே. ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அப்ரூவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் இன் தி எலக்டரல் பார்ட்டிஸ் இன் 1921. ஆமா, 1921ல நீதி கட்சி தான் பெண்களோட வாக்குரிமையை வந்து உறுதிப்படுத்தும். ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கூட்டு அதனால தான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ கூட்டுக்கு சரியான காரணம் தான். அதே பெண்களுக்கான வாக்குரிமை மட்டும் இல்லை, பார்ட்டிசிபேஷன் உமன் இன் எலெக்ஷன் கூட 1921ல. அதனால கூட்டுக்கு சரியான காரணம் தான். ஸோ டி, ஆப்ஷன் டி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீடு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1939. 1939 ராஜாஜி ஆட்சியில். அதே ஆண்டு தான் காங்கிரஸ் கட்சி வந்து ஒவ்வொரு மாகாணத்திலிருந்து பதவி விலகிறோம், ரெசிக்னேஷன் பண்ணிடும். 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. விதவை மறுமண சட்டம் எப்ப அப்படின்னா 1856 ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னால. ஃபேமிலி பிளானிங் ஸ்கீம் 1952 ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க நேரு. டவுரி வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 நேருவோட ஆட்சி காலத்தில். தொட்டில் குழந்தை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது 1992 செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா A3 வந்துருமா? விதவை மறுமண சட்டம் A3. ஸோ A3 ஃபேமிலி பிளானிங் B1, டவுரி C4, கிராடல் D2. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். விதவை மறுமண வேற கொஸ்டின். ஓகே. விதவை மறுமண உதவி திட்டம் வந்து யாரு? விதவை மறுமண உதவி திட்டம் ஒரு நிமிஷம். முத்துலட்சுமி அம்மையார் இருக்கா? முத்துலட்சுமி அம்மையார் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ், இது கன்ஃபார்ம். ஸோ D2 ஒரே ஆப்ஷன், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்படி தெரிஞ்சதை ஏதாவது ஒன்று ஈஸியாக போட்டு அடிச்சிடலாம், கன்ஃபார்மாக தெரிஞ்சதை வச்சு. தமிழ்நாடு முதலமைச்சரின் தாய்மானவ திட்டத்தின் கீழ் பின்வருவற்றுள் எது இலக்கு வைக்கப்பட்டுள்ள குழு அல்ல கண்டறிக. எது அல்லன்னு கேட்குறாங்க. தாய்மானவ திட்டத்தில் இந்த 4ல் எது வராதுன்னு கேட்குறாங்க. இது ஈஸியாக அடிக்கலாங்க. இங்கே வருங்க. ஆதரவற்றவர்கள், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், தனியாக வசிக்கும் முதியவர்கள், நடுத்தர வருமான குடும்பங்கள். இந்த 4 பேர்ல யார் இருக்க மாட்டாங்க? யாருக்கு உதவி தேவை இருக்காது தாய்மானவ திட்டத்தில்? கண்டிப்பா நடுத்தர வருமான குடும்பங்களா? ஆப்ஷன் டி ஆன்சர். ஏன்னா மீதி எல்லாமே வந்து வீக்கர் செக்ஷன். அதாவது வீக்கர் செக்ஷன்னா வல்னரபிள் பாப்புலேஷன். வல்னரபிள் பாப்புலேஷன்னா அவங்களுக்கு வந்து ஆதரவு தேவை. ஆதரவற்றவர்கள் ஆதரவு தேவை, ஒற்றை பெற்றோர் குடும்பங்களுக்கு ஆதரவு தேவை, தனியாக வசிக்கும் முதியவர்கள் ஆதரவு தேவை. ரைட்டா? அதனால வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா உதவணும். ஆப்ஷன் டி தான் வரும் அப்ப ஆன்சர். ககன்யான் திட்டம் நோக்கம் மனித விண்வெளி பயணத்தின் திறமையை வெளிப்படுத்துவதாகும். கரெக்ட் தான். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே கரெக்ட் தான். இது 3 வல்லுநர்களை கொண்ட குழுவுடன், இதுவும் கரெக்ட் தான். 4000 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் 7 நாள் பயணத்துக்காக தப்பு. 4000 கிலோமீட்டர் இல்ல, 400 கிலோமீட்டர். ரைட்டா? லோ எர்த் ஆர்பிட்ல ககன்யான் திட்டம். 3 பேரை விண்வெளிக்கு அனுப்ப போறோம். ரஷ்யா தான் ட்ரைனிங் கொடுக்குது. ரஷ்யா தான் பெங்களூர்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கும் போயிட்டு வந்தாங்க அந்த 3 பேரும். ஸோ 1 2 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 1 and 2 ஆர் கரெக்ட் இஸ் த ஆன்சர். குடும்ப பிரச்சனைகளை விரைவாக விசாரித்து தீர்வு காண குடும்ப நீதிமன்றம் நிறுவப்பட்டது. ஆமா, 1984 நிறுவிப்பாங்க குடும்ப நீதிமன்றம். 1984 லா கமிஷன் ஆஃப் இந்தியா சப்மிட்டட் இஸ் 59th ரிப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவும் கரெக்டாகும். கூட்டு காரணம் சரிதான். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அதாவது அந்த ரிப்போர்ட் படி தான் 1984 குடும்ப நீதிமன்றம் அமைச்சிருப்பாங்க. அதான் அர்த்தம். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் எந்த நிலையான வளர்ச்சி இலக்கினை நோக்கமாக கொண்டுள்ளது? இந்த SDG 17 கோல்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தரவா அடிக்கலாம். ஹெல்த்னு வந்தாலே SDG 3 தான். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படிங்கிறது SDG 3ல தான் எழுதியிருப்பாங்க. ரைட்டா? SDG ஞாபகம் வச்சுங்க. இந்த SDG இண்டெக்ஸஸ் ஐநா சபையால் உருவாக்கப்பட்டது 2015.
நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 கரெக்ட். மத்திய தகவல் ஆணையம் 2005, ஆனால் 2004 இருக்கு, ரெண்டாவது தப்பு. 1 கரெக்ட், 2 தப்பு. மத்திய விசாரணை ஆணையம் 1964, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 தான். சிபிஐ 1963. ஸோ 1964 விஜிலன்ஸ்க்கு அது கரெக்ட் தான். ஸோ 1, 3 கரெக்ட். தேசிய மகளிர் ஆணையம் 1992 வரும், தப்பு. 1, 3 கரெக்ட், 2, 4 தப்பு. என்ன கேட்குறாங்க? ரைட் தான் கேட்குறாங்க. 1, 3 கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். லக்ஷ்மண சுவாமி கமிஷன் ஆஃப் 1952 பற்றி எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப ரேரான கொஸ்டின், இதெல்லாம் யாரும் படிச்சிருக்க மாட்டோம். அதனால கேட்குறாங்க. இந்த கமிஷன் உயர்நிலை பள்ளி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்னு போட்டு வந்துட்டே இருங்க. உயர்நிலை பள்ளி கட்டு, கமிஷன் பரிந்துரை விளைவாக சிறப்பு பள்ளிகள் கட்டு, பெண்கள் கல்விக்கான பாடமாக மனை அறிவியல் சேர்க்கப்படுது கரெக்ட். இரட்டை மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு உயர்நிலை பள்ளிகள், இரட்டை மொழி திட்டம்னாலே கொஞ்சம் தப்பாக தான் வரும். 1, 2, 3 கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். ஸோ 1, 2, 3 இருக்கக்கூடியது. 4 இல்லை. 1, 2, 3ங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கண்டிப்பாக ஆன்சர். 4வது ஆப்ஷன் இல்லை, அப்போ கண்டிப்பாக 1, 2, 3 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஸோ இது மாதிரி தெரியலனாலே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சராக இருக்கும். தலைவரை பற்றி பாசிட்டிவாக பேசியிருக்காங்கன்னா ஆன்சராக இருக்கும். கவர்மெண்ட்டை பற்றி பாசிட்டிவாக பேசியிருக்காங்கன்னா ஆன்சராக இருக்கும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துருங்க. 1, 2, 3 இஸ் த ஆன்சர். அது மணவாளக்குறிச்சி, கஞ்சமலை. மணவாளக்குறிச்சி இலுமினைட் இருக்கு, கஞ்சமலை இரும்புத்தாதும் இருக்கு. 1, 2 கரெக்ட் தான். 1, 2 தான் கொடுத்துருக்காங்களா? ஸோ 1, 2 கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப ரேர் கொஸ்டின். மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன், இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். மக்களே தான் பேசுவார், இந்திய 1835 பிப்ரவரி 2ஆம் தேதி நினைக்கிறேன். ரைட்டா? ஃபேமஸான ஸ்பீச். அதாவது இந்தியாவில் வந்து ரத்தத்தில் ஆங்கிலம் இருக்க வேண்டும், அவங்க நிறத்தில் ஆங்கிலம் இருக்க வேண்டும், அவங்க சுவையில் ஆங்கிலம் இருக்க வேண்டும் சொன்ன நபர் இந்த மக்காலே. ரைட்டா? 6 முதல் 14 வயசு இருக்கவங்களுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டும் சொன்னவர் ஜார்ஜ் சர்ஜன்ட். அதுவும் கரெக்ட் தான். இன்டர்மீடியட் எஜுகேஷன் வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த யூனிவர்சிட்டி அந்த இது, அது ராதாகிருஷ்ணன். அதுவும் கரெக்ட் தான். கிரியேட்டர் மாடல் ஸ்கூல் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் சார்லஸ் சூட். அதுவும் கரெக்ட் தான். 4மே கரெக்ட் தான். ஆப்ஷன் அப்படி இல்லையே. 4மே கரெக்ட் தான். 4 பேர் 4 விதம் சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் இல்லை. ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க் என்னன்னு கேட்போம். ரைட்டா? 4மே கரெக்ட் தான். ஆனால் தமிழ்நாட்டின் மக்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களின் வீட்டு வாசல் படியில் சுகாதார சேவைகளை வழங்குகிறது. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், வீட்டு வாசப்படிக்கே போகிறது கரெக்ட் தான். மக்கள் தேடி மருத்துவம்னாலும் தேடி போகிறது. ஸோ கூற்று கட்டு. இந்த திட்டம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு மருத்துவ வசதியை அணுவதற்கான மேம்பாட்டினை நோக்கமாக கொண்டுள்ளது. காரணமும் கட்டு தான். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கூற்றுக்கான சரி, காரண சரியான எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. 2024 இந்திய மாநில அளவிலான கல்வி அறிவு யார் யாருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்களே, எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடுக்கு எப்பவுமே பெரிய நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். ஸோ A4 என்ன A4 வந்தாலே ஒரே ஆப்ஷன் A4 அடிச்சு விட்டுலாம். இந்த மாதிரி பார்த்தாலே தமிழ்நாட்டுக்கு எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால இது எது பெருசுனா 82.9 தான் பெருசு. ஸோ தமிழ்நாடுக்கு 4 அடிச்சு விட்டு வந்துருங்க. A4. ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் அது. ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக சுத்தமான போதுமான குடிநீர் வழங்கும் திட்டமானது ஜல்ஜீவன் திட்டம். எல்லாம் ரொம்ப ஈஸி. ரைட்டா? ஜல்ஜீவன் திட்டம். டேஷ் அமைப்பு மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. பாரத் நிர்மான் வராது. ராஜு ஆவாஸ் வந்து வீடு கட்டி தருது. உணவு பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தான். அது இங்க குறிப்பிட்டு மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் சொல்றாங்க. தேசிய ஊரக நல அமைப்புங்க. ரைட்டா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். மீதி 3 ஆப்ஷன் ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். விச் இண்டஸ்ட்ரி ஏர்ன்ஸ் த மேக்ஸிமம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ எக்ஸ்போர்ட்? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னால் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எது அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான், துணி தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 1991 அக்ரிகல்ச்சர் செக்டார். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் ஆன்சரை போடணும். விவசாயத்துறையில் 66.7 இருக்கலாம். சர்வீஸ் செக்டரில் 26.4. 1 and 3 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஆப்ஷன் பி. இதை வந்து நான் நினைக்கிறேன் ஆப்ஷன் பிங்கிறது நீங்கள் செக் பண்ணுங்க. ரைட்டா? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இம்ப்ளிமெண்டட். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இம்ப்ளிமெண்டட் வந்து பெங்கால் பீகார்லையும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, ஒடிசாலையும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. கான்வாலிஸு. ஜமீன்தாரி சிஸ்டமும் பெங்கால் பீகார் வரும், ஒடிசாவும் வரும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். நான் பார்த்தேன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்துச்சு. அதான் ஆப்ஷன் கரெக்டாக ஃபில்டர் ஆகாது. இந்த கொஸ்டின் கிரேஸ் மார்க் கொடுத்தாலும். ஏன் அப்படின்னா இப்போ ரயாத்வாரி சிஸ்டமா, ரயாத்வாரி சிஸ்டம்ங்கிறது மெட்ராஸ் பாம்பே. ஸோ D1ன்னு வச்சுட்டிங்கன்னா D1 கன்ஃபார்ம் கரெக்டு. D1 கன்ஃபார்ம். ரயாத்வாரிங்கிறது மெட்ராஸ் பாம்பே தான். ரைட்டா? இந்த ரயாத்வாரி தாமஸ் முன்ரோ மற்றும் அலெக்சாண்டர் ரீட் 1820 கொண்டு வந்துருப்பாங்களே அந்த சிஸ்டம். ஸோ D1 இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஷனில் பாருங்களேன், ஜமீன்தாரி சி இருக்கா, C4ங்கிறாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம் 4ங்கிறது கரெக்டு தான். ஓகே, C4 கரெக்ட் விடுங்க. B2னா மஹால்வாரி. மஹால்வாரிங்கிறது 2. மஹால்வாரி பெங்கால் பீகார்னு சொல்கிறாங்க. மஹால்வாரிங்கிறது பஞ்சாப். ஆக்சுவலாக B வந்து 3 வரணும். நீங்கள் D1ங்கிறது கரெக்டு தான். ஸோ இதில் B வந்து என்ன வரணும் அப்படின்னா 3 வரணும். அங்கே 2 கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து ஆப்ஷன் கிரேஸ் மார்க் கொடுத்தானோ. அடுத்த கேள்வி. தீன் தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்யா யோஜனா
வாஸ் அனௌன்ஸ் அண்ட் சப்ஜெக்டிவ் வாஸ். அதோட அப்ஜெக்டிவ் கண்டிப்பாக என்ன ஆகணும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் லிங்க்டு ட்ரைனிங் ஸ்கில். கௌசல்யானாலே ட்ரைனிங்க, கௌஷல் தானே, எஸ் கௌசல்யா அப்படின்னா ட்ரைனிங் ஸ்கில்லு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 4 வந்துடும். ஸோ 4 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து 214 314. எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2014 மோடி நரேந்திர மோடி ஆட்சியை போச்சோன்னு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 2014 214 இஸ் த ஆன்சர். 214 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்தது மக்கள் சார்பு கல்வி, சார்பு செயல்பாடு, குடிமக்கள் தேவை, மேம்பாடு பெண்கள், பெண்கள் மேம்பாடு 3 கரெக்ட். மக்கள் சார்பாக ஒரு கல்விங்கிறது கரெக்ட் தான். ஸோ 1 3 கன்ஃபார்ம் கரெக்ட். மனித மூலதனம்ங்கிறது சமூகம் இல்லை, மனித மூலதனம்ங்கிறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. ரைட்டா, 4 தப்பு. ஸோ 4 தப்புனாலே அந்த ஆப்ஷன் தூக்கிடுங்க. 1 3 கரெக்ட்னாலே உங்களுக்கு 2 தூக்கிடுங்க, 2 தூக்கிடுங்க. 1 3 கரெக்ட். ஏ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். ஏ தான் ஆன்சர். த ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் த நிதி ஆயோக் வாஸ் யாருன்னு கேட்குறாங்க. அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோகோட முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா தான். ரைட்டா, அடுத்த கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் 5-year plan was launched on April 1, 1951. ஸோ ஒன்னாவது கரெக்ட். 10th 5-year plan fixed a target of 10% rank of growth per annum. 11th 5-year plan achieved 7.9%. 12th 5-year plan achieved 9%. 4 தப்பு. ஏன்னா 12th 5-year plan 8% தான். ஸோ 4 ஆப்ஷனுக்கு தூக்கிடுங்க. இது தூக்கிடுங்க, இதை தூக்கிடுங்க. 1 3 1 2ன்னு வருது. 1 3 1 2. 11th 5-year plan 7.9% தான். இது கரெக்ட். ஸோ 1 3 இஸ் த ஆன்சருங்க. 1 3னா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ல நிறைய 2-3 கொஸ்டின்ல வித்தியாசமா தான் இருந்துச்சு. ரைட்டா, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட GS 75 கொஸ்டின் வந்து ரிவர்ஸ்ல முடிச்சிட்டேன். மேத்ஸ் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். தமிழுக்கான ஆன்சர் கீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கங்க. தமிழ் ஈஸி தான், சொல்லணும் கூட அவசியம் இல்லை. நீங்களே டக்குனு ஆன்சர் நீங்களே சொல்லிடுவீங்க. நான் சொல்லிட்டு போய் டக்குனு சார் என்ன சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் அடுத்த போயிட்டேன்னு சொல்லிடுவீங்க. அதனால GS நம்ம நல்லா பார்த்துட்டோம். தமிழ் நீங்க பாத்துருங்க, மேத்ஸ் அடுத்த பார்ப்போம். ரைட்டா, இந்த மாதிரி வந்து அப்டேட்டடா இருக்கணும். எப்பப்பெல்லாம் எக்ஸாம் டக்குன்னு லேட்டஸ்ட் 2 கேள்வியை டக்குன்னு பார்த்து மைண்ட் செட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். ரைட்டா, அப்பதான் கரெக்டான பாதையில் கொண்டு போய் எக்ஸாமை தட்டி தூக்க முடியும், பாஸ் பண்ணி போஸ்டிங் போக முடியும். ரைட்டா, ஸோ அதனால வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.